ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. கிறிஸ்மஸ்க்கு இன்னொரு பாப்புலரான டிஷ் வந்து டோனட். அதை வந்து ஈஸியாக நம்ம எப்படி வீட்டில் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்ககிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணோன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்புறம் எங்களுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? மைதா 250 grams, sugar 3/4 teaspoon, salt 1/2 teaspoon, sugar powder 1 cup, முட்டை 1, milk 100 ml, milk powder 1/2 tablespoon, butter 2 tablespoon, dry yeast 1 teaspoon, cocoa powder 1 teaspoon, chocolate 100 grams, oil தேவையான அளவு. கிறிஸ்மஸ்க்கு இன்னொரு பாப்புலரான டிஷ் வந்து டோனட்டு. அதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 minutes வச்சிடலாம். அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். நீங்கள் ஹாட் வாட்டரோ லூக்வார்ம் வாட்டரோ ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா 250 grams அதை இதில் போட்டுக்கிறேன். ஒரு 30 grams ஆஃப் சுகரை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், கேஸ்டர் சுகர், அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஷேஷைலலாம் கிடைக்குதுன்னு. அதே மாதிரி நீங்கள் வந்து சின்ன பேக்கெட் வாங்கினாலே போதும் இதுக்கு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து எக்கை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு வந்து நம்மளுக்கு மஞ்சக்கரு மட்டும்தான் தேவைப்படும். அதனால் அதை நான் வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். மஞ்சக்கரு தனியாக, வெள்ளைக்கரு தனியாக. நம்ம வெள்ளைக்கரு வந்து நீங்கள் வேறு எதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்க இந்த மஞ்சக்கருவை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல அந்த ஈஸ்ட்டு, அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 100 ml மில்க் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாவு ஓரளவுக்கு ஸ்மூத்தாக வந்ததுக்கப்புறம் ஒரு 30 grams ஆஃப் பட்டரை இதில் சேர்த்துக்கிறேன். 30 grams வந்து 2 tablespoon. இதை போட்டு நம்ம நல்லா இதை சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சிக்கணும். இந்த மெஷர்மெண்ட்லாம் நாங்கள் வந்து சப்டைட்டில்ஸில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 15 minutes நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 15 minutes ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் டோனட்டுக்கு. இப்போது இதை வந்து கொஞ்சம் மாவு போட்டு நம்ம டஸ்ட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். டோனட்டுக்கு எப்போவுமே மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து கரெக்டான ப்ரொபோர்ஷனேட்டில் போட்டால் தான் டோனட் வந்து நல்லா எழும்பி புஷ்ஷுன்னு வரும். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரவே வராது, தட்டையாக போயிடும். அதனால் நான் போட்டிருக்க அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் கேர்ஃபுல்லாக நல்லா பார்த்து அதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் போடுங்க. இன்னொரு இது வந்து டோனட்டில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டோனட் இருக்குது. இது வந்து ஜம்போ டோனட்டு, மினி டோனட்டு, அப்புறம் வந்து மீடியம் சைஸ் டோனட்டு, இந்த மாதிரி நிறையா சைஸ் ஆஃப் டோனட்ஸ் பண்ணுவாங்க. நான் வந்து மீடியம் சைஸ் டோனட் தான் பண்ண போகிறேன். அதுக்கு இதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இப்போ இதை கட் பண்ணி நம்ம சின்ன சின்ன போர்ஷன்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு டோனட் தேவையோ அந்த மாதிரி மாவை வந்து நீங்கள் ஈவனாக கட் பண்ணிக்கணும். எல்லாமே அப்போ தான் ஒரே சைஸாக வரும். இப்போ எல்லாத்தையும் ஈவனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 11 போர்ஷன்ஸ் வந்திருக்கு எனக்கு. இதை வந்து ஒன்று ஒன்றையும் எடுத்து நம்ம அழகாக பால் மாதிரி ஃபோல்ட் பண்ணி பண்ணி நீங்கள் உருட்டணும். அப்படி உருட்டினா தான் நீங்கள் உங்களுக்கு வந்து டோனட் போடும்போது நல்லா அழகாக விரிசல் வராமல் வரும். உங்களுக்கே தெரியும் இப்போ பார்க்கும்போதே நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவுன்னு சொல்லிட்டு. இதை வந்து எல்லாத்தையும் இதே மாதிரியே பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு துணியை போட்டு கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுருக்கத டோனட்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அந்த ஒரு பாலாக போட்டு அதை நல்லா டஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஒரு ஸ்பேட்டுலா வச்சு அதை வந்து ப்ரெஸ் பண்ணி டோனட்ஸ் மாதிரி பண்ணணும். இது வந்து நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, லைட்டாக ப்ரெஷர் பண்ணணும். கையில் வச்சு தட்டாதீங்க, அப்புறம் நம்ம ஃபிங்கர் மார்க்ஸ் பட்டுரும். இதே மாதிரியே நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக டோனட் ஷேப்க்கு வருது பாருங்கள். ரொம்ப அழுத்தாதீங்க, நல்லா ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஒரு மூடி ஏதாவது வச்சு நீங்கள் நடுவில் ஒரு ஹோல் போடணும். ஹோல் மாதிரி போட்டு அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மாவு வந்து அந்த மூடியில் வந்துடும், அழகாக இது மாதிரி வரும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்குங்க, அது மேலே எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்ததையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மாதிரி இந்த ஸ்பேட்டுலா வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து அடுத்த இதையும் செஞ்சுக்கலாம். இந்த மாவு பார்த்தீங்களா, இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதே மாதிரி மூடி வந்து நல்ல ஒரு ஷார்ப் எட்ஜாக இருக்கிற மாதிரியான மூடியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஹோல் வந்து நல்லா வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ டோனட்ஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, மிதமான சூட்டில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த டோனட்ஸை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் இருக்கு பாருங்கள். எண்ணெய் வந்து இது மாதிரி மூழ்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கணும், மிதமான சூட்டில் இருக்கணும். இதை வந்து இடையில இந்த மாதிரி நீங்கள் பெரட்டி விடணும். அப்போ தான் ஈவனாக இது வந்து ஃப்ரை ஆகும். கருகாமல் இதை வந்து கோல்டன் ப்ரௌனாக இருக்கும்போதே நம்ம வந்து எடுத்துடணும். சிம்லையே வச்சு தான் குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும், நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் இப்போது ஃப்ரை பண்ணியாச்சு. டோனட் வந்து 2 விதமான கோட்டிங் செஞ்சு காட்டுறேன். ஒரு இதுக்கு வந்து நான் சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது சுகர் கோட்டிங்கு. நம்ம சுட சுட அதை எடுத்து இந்த சுகரில் போட்டு நல்லா கோட் ஆகிற வரைக்கும் அதை டஸ்ட் பண்ணி எடுத்து வைக்கணும். இப்போ இன்னொரு கோட்டிங்க்கு நான் ஒரு பேனை ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 100 கிராம்ஸ் சாக்லேட்டை நான் சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நம்ம நல்லா இதை மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது மார்க்கெட்டில் நார்மலாக கிடைக்கிற சாக்லேட் தான். இந்த 50 கிராம்ஸ் சாக்லேட் 2 வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். டார்க் சாக்லேட் கிடச்சா கூட நீங்கள் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த ஷாஷேயில் உங்களுக்கு வந்து இந்த சாக்லேட் சிரப் கிடைக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டார்க் சாக்லேட் கிடைக்கல, அதனால நான் வந்து கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு
இப்போது சாக்லேட் டிப்பும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம டோனட்டில் டிப் பண்ணி எடுத்து வைக்கணும். ஆனால் ஒரு சைடு தான் நீங்கள் டிப் பண்ணணும். இந்த டோனட் கார்னிஷ் பண்ணுறதுக்கு சில்வர் பால்ஸு, அப்புறம் ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ், சாக்கோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் இது மாதிரியெல்லாம் நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது. நீங்கள் அதெல்லாம் கூட போட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். அதே மாதிரி நீங்கள் ஒயிட் சாக்லேட்டை வாங்கி நம்ம எப்படி டார்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி டிப் பண்ணுமோ அதே மாதிரி ஒயிட் சாக்லேட்லேயும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து நல்லா அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த டோனட் எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு பார்த்தீங்களா? நீங்கள் எல்லோரும் செய்யணுன்றதுக்காக தான் நான் இதை வந்து இதை மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். அப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு போடுங்க, உங்களுடைய சஜஷனை சொல்லுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, see you, bye bye.